தஞ்சாவூரில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் புகழ்பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. எவ்வளவு பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க ராஜசேகர்? அதாவது 345 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வெங்கோஜி மன்னரால் கட்டப்பட்டது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். இந்த மாரியம்மன் கோயிலுக்கு 21 ஆண்டுகள் கழிச்சு இன்று வெகு சிறப்பாக கோலாகலமாக குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்று இப்பதான் முடிஞ்சிருக்கு. இதில் இப்ப லட்சக்கணக்கான மக்கள், அதாவது கோயில் வளாகத்துல மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த கோபுரத்தை சுற்றி புன்னைநல்லூர் வீதிகள் நிறைய மக்கள் குவிந்து எல்லாம் திரண்டு அந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா திருவிழா எல்லாம் பார்த்து கண்டுகளிச்சு சாமி தரிசனம் பண்ணாங்க. மிக சிறப்பாக 6 கால யாகசாலை பூஜை நடந்துச்சு. அரண்மனை போல அமைக்கப்பட்ட அந்த யாகசாலை பூஜையில் 7ஆம் தேதியிலேருந்து இன்று காலை வரலும் இது யாகசாலை நடைபெறுது. அந்த பூவர்ணாகதி முடிஞ்சதும் அது கும்பத்தெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஊர்வலமா சிவாச்சாரியர்கள் 4 கோபுரங்களிலும் நின்று குடமுழுக்கு நன்னீராட்டு விழா பண்ணாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்றாங்க. இதுல எல்லா பக்தர்கள் இந்த சுத்தி புன்னைநல்லூரை சுத்தி 18 கிராம மக்கள், இந்த 18 கிராம மக்களுடைய திருவிழா மாதிரி இதை அப்படியே கொண்டாடுறாங்க. அவங்க வீட்டுல இருந்து அதாவது நேத்தும் ஒரு 3 நாட்கள் முந்தியும் அவங்க இப்ப எல்லா கிராம மக்கள் 5000க்கு மேற்பட்டோர் சீர்வரிசை மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து இந்த திருவிழாவை கொண்டாடினாங்க. இன்று இறுதியா அந்த நன்னீராட்டு விழாவை திருவிழாவில் கலந்துக்கிட்டு சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணாங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.